வாழ்த்துக்கள் நண்பர்களே. இது நந்தவனம். நான் உங்கள் அமீர். இந்த காணொலியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. நீண்ட நாட்களுக்கு முன்னால் L49 கொய்யா நீங்கள் பார்த்துட்டு L49 கொய்யா வகை. அதில் நம்ம ஒரு விண்பதியம் போட்டோம். ஏர் லேயர்னு சொல்லுவாங்க. அதை நாம் இன்றைக்கி எடுத்து பார்க்கலாம். நான் ஒருவனே இந்த கேமராவையும் இந்த செயல்முறையும் செய்ய இருக்கிறாங்க. ஏதாவது தடங்கள் ஏற்பட்டால் மன்னிக்கணும். ரெண்டாவது நர்சரி நம்மளுடைய நந்தவனம் சாலை ஓரத்தில் இருக்கிறதுனால இங்கே ஒலி மாசு அதிகம், அதையும் பொறுத்துக்கணும். இப்போ நான் யூஸ் போகிற 2 டூல் யூஸ் பண்ண போகிறேன். ஒரு கத்திரி, ஒரு கட்டர், 2 வச்சுட்டு நான் கட் பண்ணி இப்போ எடுக்கணும். முதல்ல நம்ம இந்த கிளைகளுக்காக கயிறு கட்டி வச்சுருந்தோம், அதெல்லாம் எடுத்துடுறோம். கட் பண்ணி எடுத்துடலாம். கூட ஒரு கத்திரிக்காய் மரம் இருக்குது. அப்புறம் கத்திரிக்காய் காய்ச்சிருக்கு. பெரிய பெரிய இலை கத்திரிங்க காய்ச்சிருக்கு. தானாக சேர்ந்த கூட்டம் மாதிரி இது. தானாக வந்த ஒரு கத்திரி இது. பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துடலாம். ஓரளவு நம்ம எடுத்தாச்சு. இதை எடுத்த பிறகு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஒரு யூஸ் அண்ட் த்ரோ கிளாஸ் இருக்கு இல்லையா, அந்த கிளாஸில் கொக்கோ பீட் போட்டு ஏர் லேயருக்கான பகுதியை நம்ம தோல் நீக்கம் செய்து அந்த ஏர் லேயர் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 1 மாதம் மேலே ஆகிப்போச்சு. இது வேறு இறங்கினது போன வாட்டி செக் பண்ணிட்டோம். கொஞ்சமாக வேறு இருந்ததுனால நம்ம விட்டோம். இதை இன்னொரு அடையாளம் சொல்கிறேன். இது வேறு பிடிச்சின்னு சொன்னால் புது துளிர் கீழ்ப்பகுதியில் விட ஆரம்பிச்சிடும். பாருங்கள், புது துளிர்கள் எங்கே நம்ம ஏர் லேயர் போட்டிருக்கோமோ அது கீழ்ப்பகுதியில் புது துளிர், அதாவது தனி கொடுத்துனோமா வைங்களேன், நீ செப்பரேட் ஆகிட்டு நான் செப்பரேட் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு அடையாளம் இது. இப்போ நாம் ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம் வேர்கள் எப்படி இருக்குது. சூரிய ஒளி பிரதிபலிப்பதற்காக, அந்த ஹீட் உள்ளே தாக்காமல் இருக்கிறதுக்காக நாம் இந்த மேலே ஒரு நெகிழி பையை சுற்றி இருக்கிறோம். மற்றபடி ஒன்றும் இல்லை. இங்கே வெட்டிட்டு நாம் செக் பண்ணலாம் எப்படி இருக்குது. வேர் நல்லா பிடிச்சிருக்கு பாருங்கள். வேர்கள் நிறைய பிடிச்சிருக்கு. இந்த பகுதியிலலாம் பாருங்கள் எப்படி இருக்குது. நிறைய வேர்கள் பிடிச்சிருக்கு. நிறைய வேர்கள் பிடிச்சிருக்கு பாருங்கள். அதை நல்லா காட்டுறேன். நல்லா வேர் பிடிச்சிருக்கு. நாம் கட் பண்ணுறது பாருங்கள். இந்த இடத்துல கட் பண்ணி எடுக்கணுங்க. விரல் வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த இடத்துல நம்ம இதை கட் பண்ணி எடுக்கணும். கட் பண்ணால் 2 பெரிய கிளைகளோடு தெரியும். நான் என்ன தயக்கமாக யோசனை பண்ணுறேன்னா, இந்த வேர்கள் போதுமானதா அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசனை பண்ணிட்டுருக்கேன். வேர்கள் எங்கேயும் வந்திருக்கு, மேலேயே வந்திருக்கு வேறு. ஓகே, நாம் இதை கட் பண்ணி எடுப்போம். கட்டரை யூஸ் பண்ணுறேன் இதுக்கு. பாருங்க, சொன்ன மாதிரி இங்கே நான் கட் பண்ண போகிறேன். வச்சு இப்போ செடி எடுக்க போகிறேன். எடுத்துட்டு நம்ம
பார்ப்போம் எப்படி இருக்குது. கயிறுகளை கொஞ்சம் கட் பண்ணணும். வெளியே ஆடுகள் இருக்குது, காவலுக்கு ஆள் இல்லை, நான் தான் எல்லாமே. அதனால் அங்கேயே நான் கொஞ்சம் கவனம் செலுத்துறது இருக்குது. வெட்டி எடுத்துட்டோம். மார்னிங் க்ளோரி வளர்ந்தது இங்கே நம்ம தோட்டத்தில். அது வெட்டி விட்டேன். மோசமான செடி அது பாருங்கள், எல்லாம் பிடிச்சிருக்கு. அது காஞ்சி போனாலும் பயங்கரமாக அது இந்த கிரிப்பர் கயிறு மாதிரியே பயனாகுது. நம்ம வெட்டின பகுதி வெட்டியாச்சு. வேர்பகுதியில் பாருங்கள். நல்ல வேர், நல்ல தடிமனாக வேர் தான் பிடிச்சிருக்கு. எல்லா இடத்துலையும் வேர் சுற்றி இருக்குது பாருங்கள். நல்லா காட்டுறேன், எனக்கு அங்கே கணக்கு தெரியல. வெளியே கூட வேர்கள் வந்திருக்கு. ஓகே, நல்லது. நல்ல வேர் பிடிச்சிருக்கு, அருமையாக பிடிச்சிருக்கு வேர். நல்லா பாருங்கள் எவ்வளோ பெரிய செடின்ட்டு. இப்போ இதை நம்ம மறுபடியும் நடவு செய்யலாம். கிட்டத்தட்ட ஒரு 3 அடி மேலே இருக்கும் இந்த செடி. நான் அப்படியே காட்டிகிட்டு வரோம் பாருங்கள். மறுபடியும் பாருங்கள், நல்ல கொப்பும் கிளையமாக இருக்கிற எங்கள் வழியாக நாம் பின்பதியம் மூலமாக ஒரு 1.5 மாதத்து நிலையில் நாம் இதை வெட்டி எடுத்துருக்கிறோம். அழகான வேர்களோடு இது இருக்குது. இப்போ இதை நல்லா கொக்கோ பிட்டு அதிகமாக இருக்கிற ஒரு மண் கலவையில் எருமணல், நல்லா எருமணலை கலந்து இது நடவு செய்து கொஞ்சம் வெயிலும் நிழலுமாக இருக்கிற ஒரு இடத்துல வச்சுட்டா இந்த செடி வந்து 1 மாதத்துக்குள்ளே நல்ல வீரியமாக வந்துடும், காய்ப்பும் ஆரம்பிச்சிடும். நல்லது நண்பர்களே, நான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விண்பதியம் மூலியமாக நம்ம வெட்டி எடுத்த ஒரு L49 என்ற ரகத்தை சார்ந்த ஒரு கொய்யா செடியை நீங்கள் இப்போ பார்த்தீங்க. சந்தேகம் இருந்தால் அவங்களுக்கு கேளுங்க. சிறப்பான ஒரு பதியம் மூலியமாக புரியாத, உங்களுக்கு ஏதாவது புரியலன்னு சொன்னால் இதில் நீங்கள் கேட்கலாம், கமெண்ட்ஸில் கேளுங்க, இல்லை உங்கள் அனுபவங்களை நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. நல்லது நண்பர்களே, இறைவன் நாடினா மற்றொரு காணொளியில் நாங்கள் சந்திப்போம். நன்றி.